ஸோ இந்த செஷன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான 2 சர்வீஸ் பத்தி நான் வந்து சொல்ல போறேன். இதை வந்து சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏஜென்ட்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்டு மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட். ஸோ வாட் இஸ் மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட் அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இன்டர்வியூல இந்த கொஸ்டின் இல்லாத இன்டர்வியூ மோஸ்ட்லி இருக்காது. மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட்னா என்னென்ன மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 2 ஏஜென்ட் இருக்குது. ஒன்று ஹோஸ்ட் டி ஏஜென்ட் அண்ட் விபிஎக்ஸ்ஏ ஏஜென்ட். ஸோ இந்த ஹோஸ்ட் டி அண்ட் விபிஎக்ஸ் ஏஜென்ட் இருக்குல்ல, இந்த 2 ஏஜென்ட்டையுமே we will calling as மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட். இந்த 2 ஏஜென்ட்டுமே நம்ம மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட் வந்து நம்ம வந்து சொல்றோம். ஸோ பர்பஸ் இருக்கு. ஹோஸ்ட் டிக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, விபிஎக்ஸ்ஐக்கு ஒரு பர்பஸ், ரெண்டுக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. அதை பத்தி பார்க்கலாம். இப்ப நீங்க அந்த சர்வீஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த கமாண்ட் போட்டீங்கன்னா அந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். INITD host d restart, INITD vpx restart. இது முக்கியமான அந்த கமாண்ட். இது நான் உங்களுக்கு பிங் பண்றேன், இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூல ஹவு டு ரீஸ்டார்ட் விபிஎக்ஸ் இது மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட்னு கேட்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட்ல என்னெல்லாம் இருக்குது, ஹோஸ்ட் டினா என்ன, விபிஎக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கடுத்து இதை ரீஸ்டார்ட் பண்றது எதுக்காக ரீஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஹோஸ்ட் டி ஏஜென்ட். ஸோ இந்த ஹோஸ்ட் டி ஏஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஏஜென்ட். The host agent responsible for managing the most of the operation ESS host and registering VMs. இந்த host D agent வந்து ப்ராப்பரா ரன் ஆகல அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகாது. இந்த host D agent ப்ராப்பரா இருக்கிறதுனால தான் VM வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும், LUN ப்ராப்பரா தெரியுது, VMFS வால்யூம் நமக்கு ப்ராப்பரா தெரியுது. which means இந்த ESX செலக்ட் பண்றேன். இந்த ESX செலக்ட் பண்ணா எனக்கு டேட்டா ஸ்டோரிங் தெரியுது. இந்த டேட்டா இதுதான் VMFS வால்யூம் சொல்றோம். இந்த டேட்டா ஸ்டோர் வந்து எனக்கு தெளிவா தெரியுது. இந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணா இந்த டேட்டா ஸ்டோர் என்ன லன்ல இருக்குது அப்படிங்கறத நான் வந்து பாத்துக்கலாம். டிவைஸ் பேக்கிங்ல போனா நான் இது என்ன லன்ல இருக்குன்னு சொல்லி பாத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த ஹோஸ்ட் டி ஏஜென்ட் மூலமா தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா? முக்கியமானது, the host D agent is used for communicate between the ESXi and VM kernel. நோட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. The host D is used to communicate between the ESXi and VM kernel. So VM kernel நம்ம பார்த்தோம் இல்லையா, VM kernel port group. VM kernel is nothing but a virtual machine. சரிங்களா? ஒரு ESXையும் ஒரு virtual மிஷினும் கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த ஹோஸ்ட் டி ஏஜென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட் இதுதான். இந்த பாயிண்ட் மட்டும் நல்லா, இது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் நான், பட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். The host D is communication between the ESXi and VM kernel. ப்ராக்கெட்ல VM னு போட்டுக்கோங்க. VM kernel is VM. சரிங்களா? VM னு போட்டுக்கோங்க. ஒரு VM க்கும் ESXi கம்யூனிகேஷன் வந்து இந்த ஹோஸ்ட் டி ஏஜென்ட் மூலமா தான் நடக்கும். Then VPX ஏஜென்ட். ஒரு vCenter-ம் ESXையும் கம்யூனிகேட் பண்றது இந்த VPX ஏஜென்ட் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுது. இப்போ இது ஒரு vCenter. இந்த vCenterல இந்த vCenter-ம் சரிங்களா, அந்த vCenter-ம் இந்த ESXையும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா அந்த VPX ஏஜென்ட் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுது. இந்த VPX ஏஜென்ட் வந்து எதுவும் பிரச்சனை ஆச்சு, அது கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ESXi வந்து சரியா கனெக்ட் ஆகாது. லைக் டிஸ்கனெக்டட் ஸ்டேட்ல போயிடும். இப்போ வந்து கனெக்டட் ஸ்டேட்ல இருக்குது, சம்டைம் டிஸ்கனெக்டட் ஸ்டேட்ல போயிடும். அந்த மாதிரி டைம்ல அந்த VPXi ஹோஸ்ட் ஏஜென்ட் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம்னா அது ஒர்க் ஆயிரும். மோஸ்ட்லி அது வந்து ஒர்க் ஆயிரும். நிறைய ட்ரபிள் ஷூட்டிங்ல நம்ம பண்றது இந்த 2 ஏஜென்ட் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸ் தனியாக எடுப்பேன், அப்புறம் சொல்லுவேன், ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப் சொல்லுவேன். அதுல இந்த 2 ஏஜென்ட்டுமே ப்ராப்பரா இருந்தாலும் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகும்.
ஸோ நிறைய நேரங்களில் நம்ம இந்த 2 ஏஜெண்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு ரீஸ்டார்ட் சம் கமாண்ட் இருக்குது, இல்லை மேனுவலாக நம்ம ரீஸ்டார்ட் பண்ணாலும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விபிஎக்ஸ் ஏஜென்ட் முக்கியமான வேலை கம்யூனிகேட் பிட்வீன் த vCenter அண்ட் ESXi. சரியா? ESXiயும் vCenterம் கம்யூனிகேட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த விபிஎக்ஸ் சர்வீஸ் மூலமா தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். vMotion பண்றோம், அப்போ கிளஸ்டர்ல வந்து ஹெச்ஏ எனேபிள் பண்றது, ஹெச்ஏ டிசேபிள் பண்றது, ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல வந்து ரேம் இன்க்ரீஸ் பண்றது, ரேம் டிக்ரீஸ் பண்றது, அப்புறம் vCenter சர்வர்ல வந்து லாக்ஸ் கலெக்ட் பண்றது, இதெல்லாமே இந்த விபிஎக்ஸ் ஏஜென்ட் மூலமா தான் நடக்குது. சரிங்களா? டவுட்ஸ்? விபிஎக்ஸ் ஏஜென்ட் எதுவும் டவுட் இருக்கா? ஸோ இந்த விபிஎக்ஸ் ஏஜென்ட் மோஸ்ட்லி இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணாலே சில விஷயங்கள் ஒர்க் ஆகும். அதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கான கமாண்ட் வந்துட்டு இதுதான், ஐஎன்டி ஹோஸ்ட் டி ரீஸ்டார்ட். இப்போ ஹோஸ்ட் டியை ஃபர்ஸ்ட் ரீஸ்டார்ட் பண்ணணும். இது ரீஸ்டார்ட் பண்றதுனால எந்த ஒரு இம்பாக்டும் ESXiக்கோ விஎம்க்கும் கிடையாது. ஸோ அந்த விஎம் லைவா இருக்கிறப்போ, ESXi லைவா இருக்கிறப்போ we can do the restart. ஓகே, ஹோஸ்ட் டி ரீஸ்டார்ட் பண்ணா ரீஸ்டார்ட் ஆகும். தென் விபிஎக்ஸ் ETC INT விபிஎக்ஸ் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த விபிஎக்ஸ் ஏஜென்ட் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இது இந்த கமாண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ட்ரபிள் ஷூட்டிங்ல அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கமாண்ட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம்.